ஸோ இப்போ சுப்ரமணியன் கமிட்டி ஆன் நியூ எஜுகேஷன் பாலிசி 2016 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே தான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 2015 பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் அவர் எப்போ சப்மிட் பண்ணுறாருன்னா 7th May 2016. இதில் முக்கியமான விஷயங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய விதமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் சொல்கிறாரு. அதாவது ஐஇஎஸ் எக்ஸாம், இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது ஆல் இந்தியா சர்வீஸ் பேஸ் பண்ணி. அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்காக 6% ஆஃப் ஜிடிபியில் வந்து ஒரு அவுட்லே ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து ரேஸ் பண்ணணும். இதனால் வந்து எந்த லாஸ் ஆஃப் டைம் ஏற்படக்கூடாது சொல்கிறாரு. அதே மாதிரி டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஃபார் டீச்சர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ப்ளஸ் 50% ஆஃப் த மார்க்காக இருக்கணும் அட் கிராஜுவல் லெவல் ஃபார் என்ட்ரி ஆஃப் பிஎட் கோர்சஸ்க்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி மினிமம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து அவர் வைக்கிறாரு. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் டீச்சர்ஸ் போத் இன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 10 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ரினியூவல் பண்ணணும், இண்டிபெண்ட் எக்ஸ்டர்னல் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாப் 200 ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து இங்கே ஓப்பன் கேம்பஸ்க்கு வந்து அலோவ் பண்ணணும் இந்தியாவில். ப்ளஸ் அந்த இங்கே வந்து படித்தாங்கன்னா அதே மாதிரி சேம் டிகிரியாக அவங்களையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6வது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை, இன்னும் பல ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐசிடி இன் எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆர்டிஇயில், ப்ளஸ் வந்து HEPMA அதாவது நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் ப்ரமோஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில், அப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் ECCE, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது போக வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்தீங்கன்னா, இது 26th August 2020 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறாங்க. எதுனா நியூ எஜுகேஷன் பாலிசி NEPயை பேஸ்ட் ஆன் யாரோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் டாக்டர் கே கஸ்தூரி ரங்கனோடைய அவரை பேஸ் பண்ணி இதை வந்து அவங்க ஓகே பண்ணுறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப்டர் ரிஜெக்டிங் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி, அதாவது TSR கமிட்டி, எஜுகேஷன் ஹேட் கான்ஸ்டியூஷன் திஸ் கமிட்டி இன் 2017. இப்போ இருக்கக்கூடிய பாலிசி என்ன பார்த்தீங்கன்னா, 3rd எஜுகேஷன் பாலிசி போயிட்டு இதுதான் லேட்டஸ்ட் பாலிசி. இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதை எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, 1986 இருக்க பாலிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ப்ளஸ் இது போக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியாவில் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. 50 DPSPயில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் உள்ளே வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து UGC வந்து 1956 வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் வந்து NCERT வந்து 1961 உள்ளே வருது. அதே மாதிரி ICDS அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது 1976 எஜுகேஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து நார்மல் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் ஸ்டேட்டாக இருந்திருக்கு. பட் அதை வந்து கன்கரண்ட் பண்ணால் 1976 அமெண்ட் பண்ணி மாற்றுறாங்க. 1985 இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நியூ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1986. தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லி பார்த்திங்கன்னா, 2001 என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சர்வ சிக்ஷா அபியன் SSA வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது கண்ட்ரி வைடாக வந்து ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நல்லா குவாலிட்டியில் கொடுக்கணுங்கிறதுக்காக. தென் பார்த்தீங்கன்னா வந்து 2002 கான்ஸ்டியூஷன் அமெண்ட் டு ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் சொல்லி 6 to 14 years பண்ணி அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாக அதை அறிவிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2003 எஜுகேஷன் செஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 2004 பார்த்தீங்கன்னா EduSat சேட்டலைட் டெடிகேட்டட் டு எஜுகேஷனாக லான்ச் பண்ணுறாங்க. மிட் டே மீலில் அங்கே குக்கிங் காஸ்ட் வந்து சேர்த்து அவங்க பண்ணுற மாதிரி அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் கூட, 2009 பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பற்றி பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2014 படே பாரத்னு சொல்லிட்டு, அதாவது லைக் படிக்கிறது அதனால் நாடும் வந்து முன்னேறுதுங்கிற மாதிரி, அதான் வந்து படே பாரத்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் 8th கான்சன்ட்ரேட் பண்ணணும் 2014 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2015 என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஓவரால் யூனிவர்சிட்டிஸ், இன்ஜினியரிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ்,
ஃபார்மசி, மெடிக்கல், ஆர்கிடெக்சர் அண்ட் லாலெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து வச்சு ரேங்க் பண்ணுறாங்க 2015. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க, NIRF. அது போக பார்த்தீங்கன்னா 2018 சமக்ரா சிக்ஷா ஸ்கீமை வந்து கவர் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் டெக்னாலஜி எம்பவர் பண்ணுறதுக்காகவும் போத் டு சில்ட்ரன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். தென் 2014 த்ருவ்னு சொல்லிக்கூடிய பிரதான் மந்திரி இன்னோவேட்டிவ் லேர்னிங் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ், அதாவது குழந்தைங்களோட டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் RTE அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பண்ணுறாங்க. தென் 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி லான்ச் பண்ணுது யூனியன் கேபினட். இது போக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய 5 challenges ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஆக்சஸ், ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதோடைய கான்செப்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதோடைய கொஷின்ஸ் பார்த்துட்டு இது வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 61 பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷனா நமக்கு நல்லா தெரியும், ராதாகிருஷ்ணன். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராதாகிருஷ்ணன் சொல்ல ரெக்கமெண்டேஷனில் யூனிவர்சிட்டி டிகிரி ஷுட் நாட் பி கன்சிடர்ட் எசென்ஷியல் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லாரா அப்படின்னா ஆமாம், யூனிவர்சிட்டி டிகிரி வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ரூரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சாந்தி நிகேதன் அண்ட் ஜமியா மில்லியா இந்த மாடல்ஸ் வந்து ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொன்னாரா ஆமாம். அடுத்து வந்து UGC வந்து செட்டப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரா. லுக் ஆஃப்டர் த யூனிவர்சிட்டிஸ் அதர் எஜுகேஷன், இது யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்க்கணும்னு சொன்னால் ஆமாம். ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 63 உங்களுக்கு 63 பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஹையர் எஜுகேஷன் பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சி த ஆன்சர் டு டெவலப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், பீஸ் அண்ட் ஹார்மனி எல்லாமே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த மாதிரி தான் ஹையர் எஜுகேஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அடுத்து வந்து டு டெவலப் கிரேட்டர் பர்சனாலிட்டிஸ் ஹூ கேன் கிவ் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் பாலிடிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் எல்லாத்துலேயுமே டெவலப் ஆகணுங்கிறதும் வந்து அவருடைய ஏமாக இருந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து போத் A and B. அடுத்து பார்த்தீங்கன்னா 64 கொஸ்டினில் வந்து எப்போ வந்து யார் வந்து which of the following recommendation that university education should be placed in concurrent listல யார் சொன்னாங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 65 கமிட்டி ஆன் இமோஷனல் இன்டகிரேஷன் 1961 செட்டப் பை த யாரோட சேர்மன்ஷிப்பில் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டாக்டர் சம்புராதன். நம்ம படித்தோம் இல்லையா முன்னாடியே, அதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 66 பார்த்தீங்க அப்படின்னா விச் கமிஷன் கேவ் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 3 language ஃபார்முலா மதர் டங், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ டெவலப் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ்னு யார் சொன்னாங்கன்னா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, அந்த கத்தோரி எஜுகேஷன் கமிஷன் தான் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தோரி கமிஷன் ரிப்போர்ட்டில் என்டைட்டில்டு என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து 68 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து கத்தோரி கமிஷனோட ஏம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க ஹையர் எஜுகேஷன் பேஸ் பண்ணி. இல்லை எது கிடையாது அப்படின்னா டு எக்ஸ்ப்ளோர் innate abilities in person and develop them through training மூலிமா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ எதெல்லாம் வந்து அவர் சொன்ன ஒரு ஏம்னு சொல்லி பார்த்துடலாம். கத்தோரியோட கமிஷனில் நம்ம முன்னாடியே படித்ததான் சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ரைட் லீடர்ஷிப் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கணும், டு எக்ஸ்ப்ளோர் நியூவான நாலேஜ் அண்ட் ட்ரஸ்ட், லைக் ட்ரூத் இன்டர்பிரட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் நாலேஜ் அண்ட் பிலீவ்ஸ் இன் கான்டெம்பரரி நீட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு எய்ம்ஸ். அடுத்து போயிடலாம். ஸோ 69 கொஸ்டின் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன சொல்லியிருந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கன்கரண்ட் லிஸ்ட் பற்றி பேசியிருந்தோம். அடுத்து 70 கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்கமெண்டேஷன் வேர் மேட் பை த ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டியில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே ஆல் தி அபவ் த ஆன்சர். காமன் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி பேசியிருந்தாங்க, சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் பற்றி பேசியிருந்தாங்க, ப்ரமோஷன்ஸ் ஆஃப் உமன் எஜுகேஷன் பற்றியும் பேசியிருந்தாங்க. ஸோ 71 என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனம் கமிட்டி 1993 சொன்ன எது கரெக்டுன்னு சொல்லி ஆன்சர் கேட்காங்க. இல்லை ஆல் ஆஃப் தீஸ் த ஆன்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அவர் என்ன சொன்னா ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த யூனிவர்சிட்டிஸ் இப்போ சொல்லியிருந்தாரா? ஆமாம். அடுத்து வந்து இட் ஆஸ்ட் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் த அன்டிசைரபிள் க்ரோத் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி சொல்லியிருந்தாரா? ஆமாம். அடுத்து என்ன சொல்கிறார்? இட் ஆல்சோ எம்பசைஸ் த நெசசரி ஆஃப் அ நேஷனல் கமிஷன் ஆன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பற்றி சொல்லியிருந்தாரா? ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கலாம். ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த டைட்டில் ஆஃப் யஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லேர்னிங் வித்தவுட் பேர்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா which educational committee was set up to recommend strategies to improve technical education in Indiaன்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து முக்கியம்னு சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் அனில் ககோதர் கமிட்டி, அனில் ககோதார் கமிட்டி தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாடல்ஸ் ஆஃப் பிபிபி வாஸ் டெவலப்டு பை த கேபி பவர் கமிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கலாம், 4 இது பார்த்துருந்தோம், மாடல் பார்த்துருந்தோம். இல்லை ஆல் ஆஃப் திஸ் த ஆன்சர் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல், அவுட் சோர்சிங் மாடல் அண்ட் ஈக்விட்டி ஹைப்ரிட் மாடல் இதெல்லாம் பார்த்தோம், ப்ளஸ் இன்னொன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரமணியன் கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இந்த விச் இயர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 2016. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் MHRD வாஸ் டெவலப்ட் இன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 1985. ஸோ இதோடு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம்.